ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காளான் பயன்படுத்தாமல் முட்டைக்கோஸை மட்டுமே வச்சு ரோட்டுக்கடையில் வாங்கினா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்ன ப்ரொசீஜர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டுக்கடை காளான் செய்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை துருவி சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 பிஞ்ச் ஃபுட் கலர். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, அது இல்லைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பவும் மாவை நம்ம போட வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி செலவாச்சு. நீங்கள் முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி வரைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அது எந்த கப்பாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் கலவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃபோக்கில் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். எல்லாமே உள்ளே போட்டதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் மட்டும்தான் நல்லா வேகும், மேலே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டப்போ இருந்ததை விட இப்போ நுரையெல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு இது கலக்கும் போதே சலசலன்னு சவுண்டு கேட்கும். அதனால் இந்த ஸ்டேஜை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் என்னதான் எண்ணெய் ஹீட் பண்ணி போட்டாலும் முட்டைக்கோஸ் போடும்போது கண்டிப்பாக எண்ணெய் இழுக்க தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் எண்ணெய் இழுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம இதை போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்க பாத்திரத்தில் போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மீதி மாவு எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக அப்படியே கையில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்பவுமே சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இல்லை 2 டீஸ்பூன் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம முட்டைக்கோஸே எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கோம், அதுலேயே ஆயில் இருக்கும். அதனால் இது கொஞ்சமாக நம்ம ஊற்றினோம்னாலே போதும். அதனால் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பிஞ்ச் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கணுங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ 1/2 கப் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸாக இருந்த தக்காளி நாங்கள் 1 ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம வணக்கும் போதே இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குலைவாக வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வணக்கிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்துக்கலாம்.
தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே வெங்காயம்லாம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா அது விட்டுறலாம். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.